நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொளியை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஒரு சகோதரி தன் தாய் மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் ஏதோ மேலே கை காட்டி பேசுகிறார் என்று ஆச்சரியத்தில் அந்த சகோதரி உடனே வீடியோ மூலம் பதிவு செய்து கொண்டு தாயிடம் மகள் யாரிடம் கை காட்டி பேசுகின்றீர்கள் என்று மகள் தாயிடம் கேட்கின்றார். அதற்கு தாய் கூரையின் மீது யாரோ இருக்கின்றார்கள் என்று கூறிய உடன் அந்த சகோதரி வியந்து அந்த கூரையை சுற்றி பார்க்கின்றார். எதையும் காணவில்லை. யார் அங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்க தாய் ஏதோ பேசுகிறார். மகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு மகள் கேட்கின்றார், கூரை மீது எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று கேட்ட போதோ 4 பேர் இருக்கின்றார்கள் என்று அந்த தாய் கூறியதை கேட்ட மகள் அதிர்ச்சியடைந்த நிலையில் பிறகு அந்த வீடியோ தடைப்படுகிறது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், முஹ்மீனான ஒரு அடியான் உலகத் தொடர்புகளை துண்டித்து மறுமை நோக்கி கொண்டிருக்கையில் சூரிய ஒளி கொப்பான பிரகாசமுள்ள முகத்துடன் சில மலக்குகள் அவனிடம் வருவார்கள். சுவர்க்கத்தின் நறுமணத்துடன் கூடிய துணிகளையும் எடுத்து வருவார்கள். அவர்களில் உயிர் பறிக்கும் மலக்கு அவனிடத்தில் வந்தமர்ந்து உயிரை வெளியேற்றும்படி கட்டளையிடுவார். அந்த உயிர் தோல்பையிலிருந்து சுலோகமாக நீர் வெளியேறுவதைப் போல் மிகச் சுலோகமாக வெளியேறிவிடும். நிராகரித்தவனின் மரண வேலை நெருங்கிவிட்டால் கருநிற விகாரமான முகத்துடன் சில மலக்குகள் அவனிடம் வருவார்கள். அவர்களிடம் கம்பளி துணி ஒன்று இருக்கும். உயிர் பறிக்கும் மலக்கு அவனிடம் வந்தமர்ந்து கெட்ட ஆத்மாவே வெளியேறு என்பார். அவ்வுயிர் பயந்து இங்கும் அங்குமாக உடலில் ஓட ஆரம்பிக்கும். அப்போது அந்த மலக்கு நனைந்த கம்பளியிலிருந்து முடியை பறிப்பது போல் பலவந்தமாக சிரமப்பட்டு பறித்தெடுப்பார். ஹதீஸின் சுருக்கம் இது. அறிவிப்பவர் பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் அஹமத் மற்றும் அபுதாவுத். அன்பார்ந்த எனது உறவுகளே, நம் அனைவரினதும் உயிர்களையும் மிக சுலோகமாக வெளியேற இறைவனிடத்தில் அதிகம் துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்கள் எப்படியெல்லாம் மவுத்து வருது பாருங்கள். நம்ம எப்படியெல்லாம் அடிச்சிட்டு நிற்கிறோம். ஒரு அரை அடி மண்ணுக்காக நம்ம இந்த உலகத்தில் அடிச்சிட்டு நிற்கிறோம். ஆனால் மறுமை வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடூரமாக, நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், என்ன பாவம் செஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு கொடூரமாக நரகம் வாழ்க்கை எவ்வளோலாம் இருக்கும்னு நினச்சி பார்த்தோம்னா, அந்த உலகத்தில் நம்ம யாருமே எந்த தவறுமே செய்ய மாட்டோம். நம்ம எந்த தவறும் செய்யாமலும் நம்ம அல்லாட்ட அதிகமாக நன்மையை ஏற்றி வைக்கணும். எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.